சீரியல் ஒரு பக்கம் போனா ரீல்ஸ் வந்து ஆமா ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. அதுக்கு எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்குது? நாங்க ரீல்ஸ்க்கு வந்து நாங்க தனியா டைம் ஒதுக்குறது இல்ல. ஷூட்டிங்க்கு வந்து நாங்க ரீல்ஸ் எடுத்துட்டு மீதி டைம் இருந்தா நாங்க ஷூட்டிங் பண்ணுவோம். அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்க போனாலுமே லைக் அண்ணாவும் நீங்களும் இருக்கிற ஒரு போட்டோவை எல்லா இடத்துக்குமே கேரி பண்ணிட்டு போவீங்க. இல்ல பூர்ணி, ஆக்சுவலா இது நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த கொஸ்டின் போட்டோ எங்க நான் போட்டோ வச்சு போஸ்ட் போட்டுருந்தேன். நான் இப்போ வரைக்கும் கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற பார்ட் வந்து அரவிந்த் கொடுக்கறது தான் நான் நினைப்பேன். அந்த ஃபோட்டோ மேலே நான் ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தேன். பட் ஐ திங்க் அது வந்து அரவிந்த் போதும், நீ ஃபோட்டோ வச்சு காமிச்சது போதும் அப்படின்னு நினச்சிருப்பான் போல. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் எடுத்தது என்னோடய ஃப்ளைட்டில் இந்த சென்னையிலேருந்து நான் கோயம்புத்தூர் போனேன். அரவிந்தோட 16th டே. அப்போ தான் அந்த ஃபஸ்ட் ஃபோட்டோவை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஒரு இடத்துல வச்சு எடுத்தேன், இந்த விண்டோவில். திரும்பி அதே பீரியடில் நான் மேலே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறேன். அப்போ விண்டோஸில் வந்து நான் க்ளவுடை பார்த்துட்டு அரவிந்த் கிட்ட சாதாரணமாக அப்படியே பேசிகிட்டே இருக்கேன், ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். சடனாக அந்த ஃபோட்டோ என்னாச்சு, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஸோ அக்கா, இப்போ கரண்டா 2 ப்ராஜெக்ட்ஸ் சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்குல்ல, லக்ஷ்மி அண்ட் 3 முடிச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஒர்க் எல்லாம்? இப்போ ஒர்க் வந்து ரொம்ப நல்லபடியாக பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கீப் மை செல்ஃப் ஆக்குபைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மத்தியானம் ஸ்லாட்டில் லக்ஷ்மி சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் என்னோடய டீமும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் 3 முடிச்சு சொல்லவே வேண்டியதில்லை. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் சீரியல். இப்போ அது நல்லா இட்ஸ் டிஆர்பிலையும் நம்பர் 1ல இருக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் இன் போத் ப்ராஜெக்ட்ஸ். நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கும்போது லைக் சீரியல் ஒரு பக்கம் போனால் ரீல்ஸ் வந்து ஒரு பக்கம் சூப்பராக போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ரீல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எப்படி எப்படி அதுக்கு எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்குது? அண்ட் யார் அதை இனிஷியேட் பண்ணுவா, வாங்க ரீல் எடுக்கலாம் அப்படின்னு? ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி ரொம்ப நிறைய ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலாக நான் ரீல்ஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்ருதிராஜ் கூட தான், லக்ஷ்மி செட்டில் தான் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் வேலைனாலேயோ இல்லை நாங்கள் அதிகமாக டேட்ஸ் அங்கே கரெக்டாக இல்லாதனால நாங்கள் பண்ணுறதுக்கு குறைஞ்சிருச்சு. பட் எப்போவுமே வந்து ரீல்ஸ் இனிஷியேட் பண்ணுறது வந்து ஸ்ருதி தான். ஓ சூப்பர். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க எப்படின்னா நாங்கள் ரீல்ஸ்க்கு வந்து நாங்கள் தனியாக டைம் ஒதுக்குறது இல்லை. ஷூட்டிங்க்கு வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுத்துட்டு மீதி டைம் இருந்தால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுவோம். அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஒரு ரீல், அதுக்கப்புறம் நடுவில் ரெஸ்ட் ரூம் போகிற நடுவில் ஒரு ரீல், அந்த மாதிரி கீப் டூயிங் a lot of reels in the set. அது ஜாலியாகவும் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த 3 முடிச்சு சீரியல் அதுலேயுமே ஸ்வாதி அவங்களோட லைக் உங்களுக்கு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாண்ட் பற்றி சொல்லுங்கக்கா. ஸ்வாதி வந்து வெரி ஸ்வீட். இப்போ எப்படி ஸ்ருதிராஜ் வந்து ஷீஸ் அ குட் வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் ஒரு அக்கா ஸ்தானத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்வாதி வந்து எனக்கு வந்து ஒரு குட்டி சிஸ்டர் மாதிரி தான். ரொம்ப ஸ்வீட்டு, க்யூட்டு. பேசுறது கூட ஒரு பூனைக்குட்டி எப்படி பேசும் அந்த மாதிரி ஓடி ஓடி வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பா. நல்ல பாண்டிங். ஷீஸ் வெரி இன்னசென்ட் அண்ட் நைஸ் கேர்ள். அந்த பாண்டிங் தான் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த க்ளோஸ்னஸ் தட் வி ஹேவ் ஆஃப் ஸ்க்ரீன். அது வந்து ஆன் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாண்டிங் பிட்வீன் 2 பேர்த்து கூடயுமே ஒரு நல்ல பாண்டிங். ஓகே. ஸோ மீடியா பற்றி லைக் ஐடியா இல்லாதவங்களுக்கு தோணும்ல, எப்படி இந்த சீரியல்லும் நடிச்சுட்டு இந்த சீரியல்லையும் நடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் எந்த மாதிரி போகும் டேட்ஸ் எல்லாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அது வந்து கிரெடிட்ஸ் டு த டீம் தான். ஏன்னா நான் பண்ணுற 2 சீரியல்லையுமே அதுலேயும் 2லேயுமே நான் விஜய் தான். லக்ஷ்மிலையும் நான் விஜய் தான், 3 முடிச்சுலையும் நான் விஜய் தான். பேர் கூட அதே பேர் தான், கெட்டப் மட்டும் நான் மாறி வருவேன். பட் என்னன்னா 2மே நான் ஒரு சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நான் பண்ணுறேன், ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எனக்கு 2 ப்ராஜெக்ட்டுமே கொடுத்தாங்க பிஸியாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ டேட்ஸ் கிளாஷே ஆகாது. ஏன்னா 1 to 15 வந்து மந்த்லி, அந்த டே 1லேருந்து டே 15 வரைக்கும் லக்ஷ்மி போகும், டே 16லேருந்து 30 வரைக்கும் 3 முடிச்சு போகும். இதுக்கு நடுவில் ஏதாவது கிளாஷ் வந்ததுன்னா அவங்களுக்குள்ளேயே டீமுக்குள்ளேயே பேசி டேட்ஸ் பிரிச்சுருவாங்க. ஸோ எனக்கு வந்து பேர்டனே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம்.
ஒரு இடத்துல டேட் கிளாஷ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் வந்து தான். பட் இவங்களே பண்ணுறதுனால ஐ கேன் ஹேண்டில் இட் ஈஸிலி. ஓகேக்கா. அண்ட் இன்னும் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரு எபிசோட் எடுத்தாலே 4 காஸ்டியூம் மாற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த காஸ்டியூம்லாம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களா, இல்லை அதை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்குமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல வெளியிலேருந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு இதோட கிளாரிஃபிகேஷன். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அதுதான். ஏன்னா ஆக்சுவலாக ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். பட் நீங்கள் வந்து மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஐம் ஸோ ஹாப்பி டு ஆன்சர் ஃபார் திஸ். இது எல்லாத்துக்குமே இருக்கிற டவுட்டு. பட் என்னன்னா முன்னாடிலாம் நான் வந்து வாணி ராணி பண்ணிட்டு இருந்த டைம், நாதஸ்வரம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். படத்தில் நடித்தா அவங்க காஸ்டியூம் கொடுத்துருவாங்க நமக்கு. பட் சீரியலில் நடித்தா நம்மளே தான் நம்மளோட காஸ்டியூம் வாங்கிக்கணும். பட் இங்கே வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய பவராக இருக்குது. என்னென்னா மியூச்சுவலி பெனிஃபிஷியல். இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் நம்மக்கிட்டேருந்து தேவைப்படுது, அவங்களோட ப்ராடக்ட்டும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்படிங்கிற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் தான். ஸோ இஃப் மோஸ்ட் ஆஃப் மை ட்ரெஸ்ஸஸ் ஆர் சிலதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ட், சிலது வந்து நான் வந்து தனியாக எடுத்துப்பேன். ஸோ நான் டிவைட் பண்ணிப்பேன். பாதி வந்து நான் வாங்கிப்பேன், பாதி வந்து ஸ்பான்சர்ட் ட்ரெஸ்ஸஸாக இருக்கும். மேபி ஒரு மேபிள் ஆர் நிறைய ஸ்டோர்ஸ், அந்த ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்து தே ஸ்பான்சர் மை காஸ்டியூம்ஸ். மீதி வந்து நான் காட்டன் சாரீஸு 3 முடிச்சுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே தேர் ஆர் மை ஓன் காஸ்டியூம்ஸ். ஓகே. என்ன பண்ணுவீங்க அந்த சாரீஸ் எல்லாம் ஆஃப்டர் வேர் பண்ணதுக்கு அப்புறமா வச்சிருவீங்களா? அப்படியே கொடுத்துரும். அதுக்கு ஒரு தனி பீரோ, ஃபர்ஸ்ட் ஒரு பீரோ தான் தேவைப்படுச்சு, அப்புறம் 2 பீரோ தேவைப்படுச்சு, இப்போ அதுக்கு ரூமே தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுவேன், இதுக்கப்புறம் வர சாரீஸ் வந்து நான் அப்பப்போ மாற்றி நான் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம சப்போர்ட்டிவ். ஸ்ருத்தியும் வந்து ஷி கிவ்ஸ் மீ ஏன்னா காஸ்டியூம்ஸ் வந்து வி டோன்ட் ரிப்பீட். மோஸ்ட்லி நாங்கள் சீரியலில் போட்ட காஸ்டியூம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுற கான்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ருத்திராஜும் ஷி கிவ்ஸ் மீ சம் காஸ்டியூம்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணது. நான் என்ன பண்ணுவேன், அதையும் ரிப்பீட் பண்ணிட்டு நான் இன்னொருத்தவங்க கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு டைம் தானே யூஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் குட் டு யூஸ் தட். சூப்பர்க்கா. அப்படி நாங்கள் சேவ் பண்ணுவோம். பற்றி பேசியாச்சு. லைக் பர்சனலாக வரும்போது லைக் எனக்கு உங்களை லைக் நான் உங்களை எப்போ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி உங்கள் காலேஜில் நான் ஜூனியர், நீங்கள் சீனியர். ஆனால் அப்போ பெருசாக நமக்கு தெரியாது. காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டைமில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குக்கா. ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க. நாங்கள் எல்லாம் வந்து லைக் அவங்க தான் வந்து அந்த நாதஸ்வரம் சீரியலில் நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது உங்களை நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்து அந்த நாள்ல எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஆனால் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அந்த டைம்ல இருந்தே லைக் ஒரு ஸ்பாட்லைட் உங்க மேல இருந்துட்டே இருக்குல்ல. ஸோ எவ்வளோ வருஷ ஜேர்னி இது? லைக் எப்படி நாதஸ்வரம் சீரியல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆச்சு? இது வந்து இட்ஸ் பீன் 15 years கரெக்டாக. நான் 26 மார்ச் வந்து 16 years ஆகுது ஆரம்பிச்சு. பட் இட்ஸ் ரியலி அ லாங் ஜேர்னி தான். ஆனால் பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம காலேஜ் என்னோட ஜூனியர் தான் நீங்கள். உங்களோட இந்த வளர்ச்சி, இந்த பொசிஷன், உங்களோட பேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆங்கராக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஈக்குவலி. பட் என்னோட ஜேர்னி வந்து இட் வாஸ் வெரி ஆக்சிடென்டல் தான். நான் நிறைய இன்டர்வியூஸில் நான் அதை சொல்லியிருப்பேன். எதேர்ச்சியாக ஒரு நியூஸ் பேப்பர் ஆடில் வந்து திருமுருகன் சார் இந்த மாதிரி புதுசாக ஒரு சீரியல் எடுக்க போகிறோம், அதுக்கு ஆடிஷன்ஸ்க்கு ஆளுங்க வேணும் அப்படின்னு கேட்டப்போ என்னோட சித்தி வந்து அதில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் கூட வேடிக்கை பார்க்க போனேன். அப்போ வந்து எனக்கு ரேண்டமாக அப்படி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். என்னோட பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னா மார்ச்சில் வருதுன்னா நான் ஜான்வரியில் தான் இந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். ஸோ நான் மார்ச் எக்ஸாம் முடிச்ச கையோட நாதஸ்வரமும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி கேஷுவலாக ஆரம்பித்தது வந்து இப்போது பேஷன் டர்ன் ப்ரொஃபஷன் தான். இப்போ வந்து இது ஃபுல் டைமாக எனக்கு போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததாக்கா? அது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்கூல் இந்த ட்ராமா அந்த பிளேஸ்லலாம் நான் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நான் டெஃபினட்டாக ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாவோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி தான் நான் போயிருப்பேனே தவிர ஐ ஹேட் நோ ஐடியா தட் ஐ வில் கம் டு மீடியா. ஆசை இருந்திருக்கு, பட் இதில் போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸ் எனக்கு இருந்ததில்ல. பட் அது லக்கு தான். ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி. சூப்பர் அக்கா. அதுக்கப்புறமாவே உங்களுக்கு அந்த 15 இயர்ஸில் வந்துட்டு 4 ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து எல்லாமே சன் டிவிலேயே இல்லை. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சுது? லைக் உங்களோட ஒர்க் பற்றி லைக் டீம் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், உங்களை எப்படி லைக் ஐடென்டிஃபை பண்ணாங்க, ரிசீவ் பண்ணாங்க? இந்த ஜேர்னியை பற்றி நான் சொல்லணும்னா ஜென்ரலாக ஒரே டைமில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணால் அந்த க்ரோத் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் மைண்ட் செட் இருக்கும். ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஓகே அட் அ டைமில் ஒரு டேட்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம 2 ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிக்கணும், அந்த பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. பட்
நாதசுரம் பண்ணப்போ 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க அந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த 5 வருஷம் கொடுத்த க்ரோத் வந்து அந்த வேலை தான் இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா இந்த நிமிஷம் கூட வெளியே பார்க்குறவங்க வந்து நாங்கள் உங்களை நாதசுரத்தில் பார்த்தோம் தான் சொல்லுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு சீரியல் கிட்டத்தட்ட அது முடிஞ்சே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அது இப்போ டிவியில் ரீடெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கிறத தாண்டி அந்த கேரக்டர் அந்த அழுத்தமாக எங்களை அங்கே பதிவு பண்ணது அது எல்லாமே இப்போ வந்து இந்த 10 வருஷம் ஜேர்னிக்கு வந்து எனக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நாதசுரம் மூலியமாக எனக்கு வந்து வாணி ராணி எனக்கு அமைஞ்சுது. அதுவும் ஒரு 3 இயர்ஸ் போச்சு எனக்கு. ஸோ 2018 வரைக்கும் ஐ வாஸ் டூயிங் வாணி ராணி. சைமல்டேனியஸாக ஐ காட் பொன்னுஞ்சல்னு ஒரு சீரியல் பண்ணேன். அண்ட் கல்யாண பரிசு வந்து அதுவும் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் தான். ஏன்னா அதில் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லீட் ரோல் அதில் நான் பண்ணியிருந்தேன். சுப்புங்கிற ஒரு கேரக்டர் என்னோடய ஃப்ரெண்டை நான் ரீப்ளேஸ் பண்ணி நான் பண்ணேன், ஸ்ரீதேவியை. ஸோ அதுவும் நல்லா போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் விஜய் டிவிக்கு ஸ்விட்ச் ஆனேன். விஜய் டிவியில் 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு அண்ட் திரும்பவும் பேக் டு சன் டிவி. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. பட் ஒன்று மூலியமாக ஒன்று அந்த ஒர்க்லேருந்து ஒன்று மூலியமாக கனெக்ட் ஆகி அப்படி அப்படியே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட். அண்ட் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே லைக் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கடந்து வந்திருந்தாலுமே இன்றைக்குமே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களோடையும் நீங்கள் டச்சில் இருக்கீங்க. அடுத்தடுத்து வந்த ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களோடையும் ஃபேமிலி மாதிரி லைக் அந்த பாண்டிங்கில் இருக்கீங்கல்ல. ஸோ அது எப்படி முடியுது அண்ட் எப்படி இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது? ஐ ஆல்வேஸ் வேல்யூ ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா ஒருத்தவங்களோட பழகுறோம் அப்படின்னா அவங்க இப்போ என் கூட கனெக்டடாக இருக்கிறவங்க எல்லாருமே டீப்பாக ஒரு பர்சனல் லெவலில் என் கூட கனெக்டடாக இருக்கவங்க தான். ஸோ ஐ ரியலி மேக் டைம் ஃபார் தெம். அண்ட் அவங்களும் எனக்கான டைம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னொன்று சில பேர் வந்து எப்போவுமே டைம் கொடுத்துட்டு இருக்கணும். நம்ம பேசலை அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் கட் ஆகிடும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இல்லாமல் கட் ஆகிடும். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்போட பியூட்டி என்னை சுற்றி இருக்கிறவங்களோட பியூட்டியே என்னென்னா நம்ம பேசுகிறோமோ பேசலையோ நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி கூட ஒருத்தவங்க கூட பேசியிருப்பேன். ஆனால் அந்த 1 வருஷம் கழிச்சு இப்போ நான் பேசினேன்னா அதே புரிதல் இருக்கும். ஓகே ஸ்ருதி எப்போ பேசினாலும் அதே பாசம் நம்ம மேலே இருக்கும், எப்போ கூப்பிட்டாலும் நம்ம பேச முடியுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் இப்போது அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுதான் என்னோடய சிஸ்டர்ஸ் பென்சி அக்கா. நாங்கள் 3 மாதமாக நாங்கள் பேசிக்கல. ஆனால் இப்போ பேசுனோன்னா 3 மாதம் கூட என்ன விட்டோமோ அங்கேருந்து எடுத்து நாங்கள் அப்படியே பேசுவோம். ஸோ தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பாண்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ have with my people. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் கொடுக்குற டைம் அண்ட் இதெல்லாமே நாங்கள் அவங்களோட இதில் பார்ப்போம் சோஷியல் மீடியாவில். லைக் அதெல்லாம் பார்க்கும்போதே பரவாயில்ல அக்கா ஒர்க்குக்குமே டைம் கொடுக்கறதும் இல்லாமல் லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்தந்த டைமில் அவங்கவுங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது லைக் அவைலபிளாக இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்க்கா. அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலி ஐ ரியலி வாண்ட் டு டூ. இப்போ கொஞ்சம் டைம் குறைஞ்சிருக்கானா எனக்கு உண்மையாக நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மை பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட் தான். எனக்கு எந்த சுச்சுவேஷன்லையும் நான் இந்த வார்த்தையை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆனால் ரிலேட்டிவ்ஸை தாண்டி எனக்கு நான் உண்மையாக என் மனசார எனக்காக ஒருத்தங்க நிற்பாங்க அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிபடி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட் எனக்கு. ஸோ லைஃப்பில் லைக் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த ஒரு டைமில் ஒரு பெரிய ஒரு இதுவாக லைக் அரவிந்த் அண்ணாவை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு வந்தது. ஸோ அது கேட்கும் போதே எனக்கு ஆக்சுவலி தொண்டை அடைக்குது. ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி வந்த விதம் லைக் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரல, பட் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போ வரைக்குமே? நான் அதே தான். இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட நல்லா பேசுவோம், இல்லைன்னா வேறு மாதிரி பேசுவோம். அப்படி இல்லை, ஒருத்தங்க மேலே நம்மளுக்கு உண்மையான பாசம் இருக்கு, அன்பு இருக்காலும். இப்போ பூர்ணிக்கிட்ட நான் பேசுகிறேன், பூர்ணி நேரில் இருக்கிறப்போ அப்படி தான், பூர்ணி இல்லாதப்போ பூர்ணியை பற்றி நான் பேசுகிறது ஒன்று தான். அதே விஷயம் தான் நான் அரவிந்த் கிட்டே ஃபாலோ பண்ணேன். ஐ லவ் அரவிந்த் ஸோ மச். ஸோ அவன் இருந்தப்போ லவ் அதிகமாக இருந்தது, அவன் இல்லாதப்போ லவ் இன்னும் அதிகமாக கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஏன்னா இப்போ இன்னும் மிஸ்ஸிங் ஃபீல் அதிகமாக இருக்குது. பட் நான் இல்லை அப்படிங்கிறதே நான் ஃபீல் பண்ணுறது இல்லை, அவன் இருக்காங்கிறது தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட ஹில் பி ஹியர், ஹில் பி வாட்சிங், ஹில் பி ஹாப்பி. என்னோடய ஸ்டெப் ஒன்று ஸ்டெப்புக்கும் அவன் கைட் பண்ணுற ஸ்டெப்பெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹில் பி ப்ரவுட் ஆஃப் மீ. ஸோ ஐ ஜென்ரலி டோன்ட் ஃபீல் தி ஆப்சன்ஸ். ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த உடலுக்கு தான் அழிவு இருக்குது, ஆனால் அந்த சோல் வந்து ட்ராவல் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஹேண்டில். ப்ளஸ் அக்செப்டன்ஸ் தான். நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவன் இல்லை,
ஆனால் அது ஏன் நான் நெகட்டிவாக யோசிச்சு அதுக்குள்ளேயே ஏன் இருக்கணும்? அதுக்காக அவன் எத்தனை என் மேலே கனவு வச்சுருந்தான், நாங்கள் எப்படி வாழணும்னு நிறைய கனவு வச்சுருந்தோம். பட் அதெல்லாம் நான் பண்ணி நான் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மா வந்து சந்தோஷமாக இருக்கும். நான் அழுதுட்டு இருந்தேன்னா ஐயோ நான் விட்டுட்டு போயிட்டேன் அந்த பொண்ணை அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் கஷ்டப்படும்ல. ஸோ எனக்கு அரவிந்துக்கு அவன் சோலுக்கு கூட ஐ டோன்ட் வாண்ட் கிவ் எனி பெயின். ஸோ நாங்கள் 2 பேரும் என்ன நினச்சோமோ என்னென்ன கனவு வச்சுருந்தோமோ அதை நான் அச்சீவ் பண்ணிவிட்டு இட் வில் பி லைக் நானும் அரவிந்தும் சேர்ந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஐ வாண்ட் டு டேக் இட். ஸோ எங்கே போனாலுமே லைக் அண்ணாவும் நீங்களும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எல்லா இடத்துக்குமே கேரி பண்ணிட்டு போவீங்க. ஆமாம். ஸோ அது இப்போ வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க லைக் அது இல்லை பூர்ணி, ஆக்சுவலாக இது நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த கொஸ்டின் ஃபோட்டோ எங்க நான் ஃபோட்டோ வச்சு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். பட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ். இப்போ என்கிட்ட கேட்பாங்க ஏன் ஃபோட்டோ இப்போ வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இது ஒரு பெரிய ஒரு சைன் தான் எனக்கு. நான் ஆரம்பத்தில் இருந்த அரவிந்த் வந்து இந்த பாடி ஹியூமன் பாடி விட்டு போனதில் இருந்துமே என் கூட எப்படி கனெக்டடாக இருக்கான்னா எனக்கு சயின்ஸ் கொடுப்பான். அது எல்லாத்தையும் நான் நம்புகிறேன். இது நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து உண்மையாக இருக்கும். மித்தவங்களுக்கெல்லாம் வந்து நான் பேசுகிறது புரியாது, என்னோட லெவலுக்கு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பட் நான் நம்புறது வந்து அரவிந்தோட சயின்ஸை. ஸோ அரவிந்துக்கு தெரியும் நான் வந்து எனக்கு அந்த டிபெண்டன்சி எவ்வளோ தூரம் அவன் மேலே நான் வச்சுருக்கேன். நான் இப்போ பார்த்தாலும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஹார்டாக வருது, அரவிந்த் என்னை பார்த்துக்கோ நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே நான் இருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க மூலியமாக நான் சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக எனக்கு ஒரு ஹெல்ப் வரும், எனக்கு ஒரு சைன் கிடைக்கும். நான் இப்போ வரைக்கும் கரெக்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற பாத் வந்து அரவிந்த் கொடுக்கறதுன்னு தான் நான் நினைப்பேன். அந்த ஃபோட்டோ மேலே நான் ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தேன். எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு தான் சுற்றுவேன். எங்கே பார்த்தாலும் எப்போ தூங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பேன், வச்சு கையிலே வச்சுட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் அது வந்து அரவிந்த் போதும், நீ ஃபோட்டோ வச்சு காமிச்சது போதும் அப்படின்னு நினச்சிருப்பான் போல். நான் வழக்கம் போல் அந்த எல்லா இடத்துக்கும் நான் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஃபோட்டோ வச்சு நான் ஒரு கிளிக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் எடுத்தது என்னோடய ஃப்ளைட்டில் இந்த சென்னையிலேருந்து நான் கோயம்புத்தூர் போகிறேன். அரவிந்தோட 16th டே இந்த ஊரில் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் என் ஊருக்கு போகிறேன். அப்போ தான் அந்த ஃபஸ்ட் ஃபோட்டோவை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஒரு இடத்துல வச்சு எடுத்தேன் அந்த விண்டோவில். திரும்பி இந்த ஒரு வருஷம் 2 மாதம் எங்கள் கல்யாணமாகி 1 வருஷம் 2 மாதம் தான் ஆச்சு. அதே பீரியடில் அதே ஃபோட்டோவை வந்து நான் என்னோடய விண்டோவில் வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸ்கைஸில் நான் மேலே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறேன். அப்போ விண்டோஸில் வந்து நான் க்ளவுடை பார்த்துட்டு அரவிந்த் கிட்ட சாதாரணமாக அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். அரவிந்த் எப்படி இருக்கு, நான் இப்போ சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். சடனாக அந்த ஃபோட்டோ என்னாச்சு, அந்த விண்டோவில் இருக்கிற சைடில் அந்த பாடிக்கும் அந்த விண்டோக்கும் நடுவில் உள்ளே போயிடுச்சு. என்னால் அந்த ஃபோட்டோ எடுக்கவே முடியல. அப்போ நான் வந்து உட்காந்து அந்த ஃபோட்டோ மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தேன். எங்கே போனாலும் அதுதான் அரவிந்த் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது அரவிந்தோட சைனாக என்னவான்னு தெரியல. வேறு எந்த இடத்துல இருந்திருந்தாலும் அந்த ஃபோட்டோ நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கீழே போட்டாலோ தொலைச்சிருந்தாலும் நான் அதை எடுத்திருப்பேன். பட் அந்த ஃப்ளைட்டோட சென்டருக்கு நடுவில் அந்த பாடிக்கும் இதுக்கும் போய் விழுந்துருச்சு. என்னால் அதை எடுக்கவே முடியல. அது திருப்பியும் என்னால் பிரிண்ட் போட்டு நான் இதை காமிச்சிக்கணும், அரவிந்த் என் கூட இருக்கான் அப்படின்னு எனக்கு சொல்லவும் தோணலை. அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ரீசன். ஏன்னா அது அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, முடிஞ்சதும் அது அதே இடத்துல முடிஞ்சது. இதுவும் ஒரு சைன் தான் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணல. பட் என் மனசுக்குள்ளே என் அரவிந்த் ஆல்வேஸ் இஸ் ட்ராவலிங் வித் மீ. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஐம் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட். இது வந்து இந்த ஸ்டோரி, ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. அண்ட் அதுக்கப்புறமா லைக் நிறையா நீங்கள் சயின்ஸ்ன்னு சொல்லும் போது லைக் நிறைய விஷயங்கள் நீங்கள் டெய்லியுமே அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலி உணர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.